இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி விஜய் டிவில ரொம்பவே ஃபேமஸா ஓடிட்டு இருக்க சிறகடிக்க ஆசை சீரியலோட ஒரு லீட் ஆக்டரை பத்தி தான். இவரை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம முத்துவோட அண்ணனான மனோஜை பற்றி தான். இவரோட உண்மையான பெயர் ஸ்ரீதேவா. இவர் மார்ச் மாதம் 16ஆம் தேதி திருச்சியில் பிறக்கிறாரு. நம்ம 90s கிட்ஸு தான். இவரும் ஸ்கூலு காலேஜு எல்லாமே ஒரு ஃபேமஸான மெட்ரிக் ஸ்கூலில் தான் படிக்கிறாரு. அதுக்கப்புறமும் காலேஜுமே ஒரு பெரிய காலேஜில் தான் படிக்கிறாரு. ஏன்னா ஃபேமிலி வைஸ் அவங்க கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க அப்பாவுக்கு நாட்டுப்பற்று அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்ததா. அதனால நிறைய விஷயங்கள் அந்த நம்ம இந்தியா இப்படி இவங்கெல்லாம் போராடி இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வளர்த்தனால எப்படியாவது ஆர்மியில் நம்ம ஒரு ஹீரோவாயிடணும், அந்த ஆர்மி ஆஃபீஸர் ஆயிடணும், அப்படி நாட்டுக்கு நிறைய சேவை செய்யணும், இப்படிலாம் இவரோட மைண்ட் செட் போயிட்டே இருந்திருக்கு. நல்லாவும் படிக்கிறாரு ஸ்கூலில். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா ஆர்மியிலேருந்து நிறைய பேர் நிறைய இறப்புகள் எல்லாம் அவர் காதில் கேள்விப்படுறாரு. அதுக்கப்புறம் ஒரு மனசுக்குள்ள ஏதோ சின்ன பையன் தானே, என்னதான் ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும்னாலும் அந்த டைமில் அவருக்கு ஒரு விதமான பயம் ஏற்பட்டுருது. சரி, நம்ம ஆர்மியில் ஹீரோவாகலைன்னா என்ன, நம்ம இந்திய நாட்டுக்கு ஹீரோவாகலைன்னா என்ன, அட்லீஸ்ட் சினிமாலையாவது ஹீரோ ஆகலாம் அப்படின்ட்டு நடிக்கிற ஆசை அவருக்கு வருது. அதனால காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே அந்த இன்ஜினியரிங் ஃபீல்டை விட்டுட்டு நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருச்சியிலேயே ஃபஸ்ட்டு ஒரு லோக்கல் சேனலில் ஆங்கராக வேலை பார்க்குறாரு. ஒரு படிப்படியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கராக வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வாய்ப்புகள் தேடி நீ இங்கே இருந்தால் பார்த்தாதுப்பா, மெட்ராஸுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு தெரிய வருது. ஸோ மெட்ராஸுக்கு வராரு. மெட்ராஸுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் மிஸ்டர் காமன் மேன் அப்படின்னு ஒன்று நடிக்கிறாரு. அதில் இவருக்கு அவார்டும் கிடைக்குது, நல்லா நடிச்சிருக்காருன்ட்டு. ஸோ அதை வச்சு அவர் என்ன நினச்சிட்டாரு அப்படின்னா, நம்ம ஹேண்ட்ஸமாகவும் இருக்கும், அதனால கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும், நம்மளுக்கு இப்போ ஒரு அப்ரிசியேஷன் வேற கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்த வாய்ப்புக்காக அவர் காத்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. நிறைய வாய்ப்புகள் தேடி வந்துடும் அப்படின்னு ஒரு பெரிய கனவோடே இருந்த அவருக்கு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட், எந்த ஒரு வாய்ப்பும் வரல. அதில் அவார்ட் வாங்கினதோட சரி இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்ம பொழப்ப ஓட்ட முடியாது அப்படின்ட்டு திரும்ப சொந்த ஊரான திருச்சிக்கே வராரு. அவங்க அப்பா சொந்தமாக டிரைவிங் ஸ்கூல் வச்சுருந்தனால இவரும் அந்த டிரைவிங் ஸ்கூல்லே சேர்ந்து அந்த பிஸ்னஸ் ஃபேமிலி பிஸ்னஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், ஏன்னா நம்மளுக்கு இதில் இனி வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைடு காலேஜையும் முடிச்சுக்கிட்டு அந்த டிரைவிங் ஸ்கூலையும் ரன் பண்ணிட்டு இருக்காரு அவங்க அப்பாவோட சேர்ந்து. அப்போ ஒரு நாள் காவிரி ஆற்றுல குளிச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு இப்படி டைவடிச்சு குளிச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு கழுத்து சுளுக்கிருச்சு. ஐயோ சுளுக்கிச்சேன்ட்டு அந்த கரையில் உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது காரில் அவருக்கு நிறைய ஃபோன் வந்திருக்கு. என்ன ஃபோன் இது, யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தா கார்த்திக் பாலாஜி அப்படிங்கிறவர் அம்மன் சீரியலில் நடிக்க ஒரு வாய்ப்பு இருக்குப்பா, சான்ஸ் தேடினா மட்டும் பார்த்தா அது நீங்கள் அதுக்காக முயற்சி, நாங்கள் ஃபோன் பண்ணால் நீங்கள் அதை எடுக்கணும், அதுதான் ஃபுல் டெடிக்கேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டியிருக்காரு. இவரும் சார் நான் வீட்டில் போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதே மாதிரி வீடியோ கால் பண்ணி அந்த அம்மன் சீரியலில் டியூவல் ரோல் நடிக்கிறதுக்கு இவர் வாய்ப்பு கிடைக்கிது. அதுக்கப்புறம் நிறைய துணிக்கடை ஜவுளி கடை இந்த மாதிரி ஆடெல்லாம் நடிக்கிறாரு, மால் ஆட்லாம் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் படம் அப்படின்னு பார்த்தா நம்ம தல அஜித்குமாரோட சேர்ந்து துணிவு படத்தில் 2 சீன் அவர் நடிச்சு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் திரைக்கு வரும்போது ஒரே ஒரு சீன் தான் வந்திருக்கு. இது இவருக்கு முதல் தடவை இல்லையா, ஏன்னா ஒரு இன்டர்வியூவில் இது உங்களுக்கு டிசப்பாயிண்டாக இல்லையான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இது எனக்கு முதல் தடவை கிடையாது, கிட்டத்தட்ட 50 படங்களுக்கு மேலே என்னை நடிக்க கூப்பிடுவாங்க, இத்தனைக்கும் நான் செகண்ட் ரோல் தேர்ட் ரோல் தான் கேட்பேன், அதுலேயுமே நான்
நடிக்கிற சீன் வந்து படத்தில் வராது, ஏமாற்றம் தான் நான் அடைஞ்சு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விகடனோட வெப் சீரிஸான ஆதலினால் காதல் செய்வீர்ல சுந்தர் அப்படிங்கிற ரோல் வந்து இவருக்கு பெரியவே ஒரு சக்ஸஸை கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஓடிபி அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமும் நடிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் நடிச்சிட்டு வரும்போது தான் விகடனில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, நீ வந்து இதில் நடிப்பா, சிறகடிக்க ஆசையில் இப்படி ஒரு ரோல் இருக்குது நடி அப்படின்னு சொல்லி நடிக்க வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவர் நாம் இருவர் நமக்கு இருவர்னு விஜய் டிவியில் ஏற்கனவே வந்து காயத்ரிக்கு ஜோடியாக வந்து வர்றதுக்கு ஒரு 2 சீனில் வந்திருப்பார். படங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 3GV, ஆரா, ராஜகிளி இப்படிங்கிற மூவிஸ்லலாம் வந்து செகண்ட் தேர்ட் ரோல்ஸில் தான் இவர் வந்திருக்கிறாரு. வள்ளி திருமணம் அப்படிங்கிற ஒரு நாடகத்திலையும் நடிச்சிருக்கிறாரு. இவரோட சாஃப்ட் கைண்டுக்கு இவருக்கு இன்னும் நிறைய சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படின்னு நம்மளோட பெஸ்ட் விஷஸ் தெரிவிச்சுக்கிறோம். இவரோட நடிப்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோடேட்டா தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு ஆசையா? ஆனால் முதலீடு நினச்சி கவலையாக இருக்கா? கவலை விடுங்க. RRR ட்ரேடிங் கம்பெனி இப்போது உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25% 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. RRR ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.